இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, எந்தெந்த சுவாமி படங்களை நம்முடைய பூஜை அறையில கண்டிப்பாக நாம வச்சுக்கணும், அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி வழிபாட்டு முறைகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பூஜை அறை அப்படிங்கிறது வீடு கட்டும் போதே நாம கடவுளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கட்டணும். இப்ப கடவுளுக்கு அப்படின்னு ஒரு அறை ஒதுக்கி பூஜை அறை அப்படிங்கறது ஒண்ணு வைக்கணும். இது வசதி இருந்தா செய்யலாங்க. நாங்க இருக்கிறதே வாடகை வீடு, நாங்க இந்த மாதிரி தனியா அறையெல்லாம் எங்களால ஒதுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு ஏற்றாற் போல இப்ப நிறைய ரெடிமேடா பூஜை அறைகளே நமக்கு கிடைக்குது. அதை வாங்கி கதவோட இருக்கும் நமக்கு, அதை நாம பயன்படுத்திக்கலாம். அதுக்கும் எங்களுக்கு வசதி கிடையாதுங்க, இருக்கிறது ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான், எல்லாரும் ஹால்லே படுத்துக்குவோம், கிச்சன்ல சமைப்போம், இவ்வளவு எளிமையான இந்த வீட்டில் நாங்கள் எப்படிங்க அதையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதற்காக கிச்சனில் கூட நிறைய பேர் இப்போ பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களில் செவுத்தில் கடவுள் படங்களை மாட்டி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருந்து எவ்வளவு வசதியான நிலையாக இருந்தாலும் கடவுளுக்கு அப்படின்னு நம்ம ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை பூஜை அறையாக நாம் பாவித்து கொள்ளலாம். இது அந்த இடம் முதல்ல சுத்தமாக இருக்கணும், நல்ல வாசனை நிறைந்ததாக இருக்கணும், அந்த இடத்துல அழுக்கு தூசி ஒட்டடை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக அங்க நாம எந்தெந்த தெய்வ படங்களை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சில நியதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை பூஜை அறையில் வைக்கும் திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிழக்கு நோக்கி வைப்பது சிறப்பானது. மேற்கு நோக்கியும் படங்களை வைக்கலாம், வடக்கு நோக்கியும் நாம் வைத்து வழிபடலாம். தெற்கு நோக்கி வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சில தெய்வங்களை நாம் தெற்கு நோக்கி வைத்தும் வழிபடலாம். இந்த படம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், முருகன் இருப்பார், பெருமாள் இருப்பார், சரஸ்வதி, மகாலட்சுமி இருப்பாங்க. இந்த 5 தெய்வங்களும் இருக்கக்கூடிய அருமையான ஒரு படம். இது கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா நலன்களையும் இதில் இருக்கிற தெய்வங்களே நமக்கு கொடுத்துடுவாங்க. இதுல நடு நாயகமாக வீற்றிருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயகர் என்ன பண்றார்? வினைகளை வேரோடு நீக்கி வாழ்க்கையில நம்ம கேட்கிற எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக நமக்கு விளங்குகிறார். அதனால வினை நீங்கினாலே மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த விநாயகர் நடுநாயகமா இருக்கிறார். விநாயகருக்கு 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் நமக்கு காட்சி தர்றாங்க. இதுல சரஸ்வதி தேவி அப்படிங்கிற அந்த பெரும் தெய்வம் நமக்கு என்ன தருகிறாள் அப்படின்னா, நல்ல அறிவு, நல்ல ஞானம், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வித்தைகள், இது எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடியவள். அறிவு இருந்தால் தானே எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும். அப்படி வேலை செஞ்சா மட்டும் பத்தாதே, அதற்கு தகுந்த செல்வம் வரணுமே. அதுக்கு தான் இந்த பக்கம் மகாலட்சுமி அம்மா இருக்கிறாங்க. மகாலட்சுமி தாயார் நமக்கு வேண்டும் என்கின்ற எல்லா செல்வங்களையும், அதுக்கு இந்த செல்வம் தான் அந்த செல்வம் தான் அப்படி கிடையவே கிடையாது, அனைத்து வகையான செல்வ நலன்களையும் அந்த மகாலட்சுமி நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் கடைசி 2 பக்கத்துல பார்த்தீங்கன்னா மாமனாரும் மருமகனும் இருப்பாங்க. ஒரு பக்கத்துல திருப்பதி பெருமாள் காட்சி தருகின்றார். அந்த பெருமாளுடைய ஹிருதயத்தில் உரையக்கூடியவள் மகாலட்சுமி. அப்படி தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன தருகிறார்? நல்ல குடும்ப ஒற்றுமையை தருகிறார். ஒரு குடும்பம்னா ஒத்துமையா இருக்கணும்ல, மகிழ்ச்சியா இருக்கணும்ல, கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கை, குழந்தைங்களோட ஒற்றுமையான வாழ்க்கை, அதை நமக்கு அந்த பெருமாள் தர்றார். முருகப்பெருமான் இருக்கிறார். ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது துன்பமா, கவலையே படாத, இந்த திருவடியை நீ பிடிச்சிட்டீன்னா போதும், உனக்கு எல்லா நலன்களையும் நான் தந்து விடுகிறேன், உன் எதிரிகளை எல்லாம் பந்தாடி விடுவேன் அப்படின்னு வேல் கொண்டு நம் துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அஞ்சேல் என்கின்ற தைரியத்தை கொடுத்து வெற்றியை பரிசாக தரும் தெய்வமாக நமக்கு விளங்குகிறார். இந்த நலன்கள் அனைத்தும் ஒரு வீட்டில் இருந்தாலே போதும், அந்த வீடு எல்லா வளமும் பெற்ற வீடாக நமக்கு விளங்கும். இதுக்குதான் அந்த காலத்துல பெரியவங்க ஒரே படத்துல இந்த அனைத்து தெய்வங்களையும் வச்சு கொடுத்தாங்க. இதற்கு அப்புறமா அம்பாளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் அம்பிகை உபாசகர், எனக்கு மீனாட்சியை ரொம்ப பிடிக்கும், காமாட்சியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மூகாம்பிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். புவனேஸ்வரி, ஷியாமலா தேவி, இப்படி அம்பாளை நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குதோ அந்த அம்பாளையும் நாம் வீட்டில் வச்சுக்கலாம்.
திருப்பதி பெருமாள் கண்டிப்பாக இந்த படத்தோடையும் நம்ம வச்சுக்கலாம். பெருசா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் திருப்பதி பெருமாளை நாம நம்முடைய வீட்டில் வச்சு வழிபடலாம். இது தவிர உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவா இருக்கு? இப்ப சில பேர் சொல்லலாம், எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்குங்க, அண்ணாமலையாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா அண்ணாமலையாரை வச்சுக்கலாம். எனக்கு திருவாரூர்ல இருக்கக்கூடிய பெருமானை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அந்த படங்கள் எல்லாம் நாம வச்சுக்கலாம். பொதுவா எனக்கு சிவனையே ரொம்ப பிடிக்குங்க, நான் லிங்கம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா லிங்க வழிபாடுங்கிறத நாம செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா அதற்கு உண்டான அபிஷேகமும் நித்திய நெய்வேத்தியமும் கண்டிப்பாக செய்தால் விக்கிரகங்களை நாம வீட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய விக்கிரகமாக வச்சுக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அளவு கூட கூட அதை பராமரி